ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்கள் இன்றைக்கு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எல்லாம் இந்த மீடியாவில் வந்து பொய்யான செய்தி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. பிறகு நாட்கள் செல்லுகின்றது, விசாரணை நடக்கின்றது. விசாரணைக்கு பின்னால் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று 10 ஆண்டுகள் கழித்து, 15 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து வெளிவருகின்றார்கள். குடும்பத்துடைய நிலைமை என்ன, அவனுடைய பொருளாதார நிலைமை என்ன, அவன் வாழ்க்கையை பயிற்சி இளமையை இழந்துட்டானே. சரி, இவன் வெளியே வந்துட்டாப்பா, குற்றவாளி இவன் இல்ல, உண்மையிலே செய்த குற்றவாளி யார்? 20 வருஷம் கழிச்சு திருப்பி நீ உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா? அதோடைய ஆதாரங்கள் எங்க, சாட்சியங்கள் எங்க, தடயங்கள் எங்க? எல்லாம் மண்ணோடு மண்ணா போயாச்சு. பாவி மக்களை சிக்க வைப்பதற்குண்டான ஒரு சூழ்ச்சியை ஆளுகின்ற அதிகார வர்க்கங்கள், அரசியல்வாதிகள், பண முதலைகள், இந்திய ஊடகங்கள் ஒரு சாரார் பணத்துக்கு விலை போயிட்டாங்க, ஒரு சாரார் அதிகார பலத்துக்கு அடிபணிந்து போய்விட்டார்கள், ஒரு சாரார் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள், ஒரு சாரார் சிறையில அடைக்கப்படு. என்னையே வழக்கு போடுறாங்க, பத்திரிகையாளர்கள் மீது என்னையே வழக்கு, குண்டாசு, தேச துரோக வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலித்து சிறுமி கற்பழிக்கப்பட்டார் என்பதற்காக விசாரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை தூக்கி உள்ளக்க வைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. இந்த நாட்டிலே பத்திரிகை சுதந்திரம் இந்தியாவில் நசுக்கப்படுவதை போல பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குவதிலே உலகத்திலே மோசமாக ஊடக சுதந்திரத்தை வழங்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலிலே இந்தியா இன்றைக்கு இருக்கின்றது என்ற ஒரு மோசமான சூழல் வந்து எழுந்திருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்றது என்ற ஒரு மோசமான சூழல் வந்து எழுந்திருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கேள்விக்குறியாகும் ஊடக அரண் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றது. கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, நீதி, பாதுகாப்பு, சுகாதாரம், நாட்டினுடைய உள்கட்டமைப்பு என்று பல்வேறு விதமான துறைகள் இந்த நாட்டில் இயங்கி வந்தாலும் அந்த துறைகள் எல்லாம் எதற்காக இயங்குகின்றது என்றால் இறுதியாக மக்கள் நலனிற்காகத்தான் பல்வேறு துறைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு துறையும் ஒரு இலக்கை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்தந்த துறைகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்று சொன்னால் இந்த நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பீடுநடை போடுகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அந்த பாதையை நோக்கித்தான் இந்த துறைகள் பயணம் செய்கின்றதா என்று கேள்வி கேட்கின்ற கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் மக்களுக்குத்தான் இருக்கின்றது. இந்த நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கின்ற காரணத்தினால், மக்கள் தான் இந்த நாட்டினுடைய மன்னர்களாக இருக்கின்ற காரணத்தினால் மேற்கண்ட எந்த துறைகளாக இருந்தாலும் சரி அனைத்து துறைகள் குறித்தும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலே மக்கள் தான் மன்னர்களாக வீற்றிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட அந்த மக்களினுடைய மனசாட்சியாக, விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களுடைய குரலாக, பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனசாட்சியாக நின்று ஒலிக்கக்கூடிய ஒரு துறை இருக்கின்றது என்று சொன்னால் அது ஊடகத்துறை தான். ஊடகத்துறை தான் நாம் மேற்சொன்ன எல்லா துறைகளையும் கேள்வி கேட்டு அதில் உள்ள குற்றங்களை, குறைகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, புலனாய்வு செய்யக்கூடிய, உண்மையை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய, மக்கள் மன்றத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான தகிடு திட்டங்களையும் அம்பலப்படுத்தக்கூடிய இப்படி பெரும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக ஊடகத்துறை இருக்கின்ற காரணத்தினால்தான் துப்பாக்கி முனையை விட வலிமையானது பேனாவின் முனை என்று சொல்லுவார்கள். இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று ஊடகத்துறையை சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு உரிய இந்த ஊடகத்துறை இன்று நம்முடைய நாட்டிலே எந்த நிலையில இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஊடகம் நினைத்தால் இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சிரியாவிலே ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து
அந்த நாட்டிலே இருந்து அகதிகள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லுகின்றார்கள். எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாத நிலையில 10 பேர் செல்ல வேண்டிய ஒரு படகில 30 பேர் செல்லுகின்றார்கள். அப்படி பாரம் தாங்காத நிலையில நடுக்கடலிலே கப்பல் கவிழ்ந்து துருக்கி கரையோரத்திலே மண்ணோடு மண்ணாக முகம் புதைந்த நிலையில அயலான் என்ற ஒரு சிறுவனுடைய அந்த போட்டோ இருக்குதுல, அதை ஒரு ஊடகவியலாளர் தான் எடுத்து உலக மன்றத்திலே வைக்கின்றார். கல் மனசும் கரைந்து விடும் என்று சொல்வார்களே, சிரியா அகதிகளுக்காக அதுநாள் வரை மனம் திரும்பாத தன்னுடைய வாசலை இறுக்கி அடைத்து வைத்திருந்த நாடுகள் எல்லாம், அந்த நாட்டினுடைய அதிபர்கள் எல்லாம் அயலானுடைய அந்த ஒற்றை போட்டோவை பார்த்துட்டு தன்னுடைய நாட்டினுடைய வாசல்களை எல்லாம் சிறிய அகதிகளுக்காக திறந்து வைத்தார்கள். ஜெர்மனியாக இருக்கட்டும், ஆஸ்திரியாவாக இருக்கட்டும், பிரான்சாக இருக்கட்டும், இங்கிலாந்தாக இருக்கட்டும், சிறிய அகதிகளுக்காக எங்க நாட்டினுடைய வாசல்களை நாங்கள் திறக்கின்றோம் என்று ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு அடைக்கலம் தருவதற்கு ஆதாரமாக இருந்தது ஒரு ஊடகவியலாளர் எடுத்த ஒரே ஒரு போட்டோ. அதே மாதிரி நம்முடைய இந்தியாவிலே மணிப்பூரிலே மிகப்பெரிய கலவரம் பற்றி எரிகின்றது. பழங்குடி இனத்திலே சேர்ந்த 2 குழுவுக்கிடையிலே கலவரம் உண்டு. அந்த கலவரத்தினால் மே 4ஆம் நாள் 2 பழங்குடி இன பெண்கள் 19 வயது நிரம்பிய ஒரு இளம் மங்கை, அவளோடு அவருடைய குடும்பத்தை சார்ந்த 30-40 வயது மதிக்கத்தக்க உள்ள ஒரு பெண், இந்த 2 பெண்களுமே மே மாதம் 4ஆம் தேதி 800 பேர் கொண்ட மாஃபியா கும்பல்களால் நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள். நிர்வாணப்படுத்த அவருடைய அங்கங்கள் எல்லாம் கேலிக்கூத்தாக உள்ளாக்கப்படுகின்றது. இவை அனைத்தையுமே வீடியோ எடுக்கின்றார்கள். இறுதியில் அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்கின்றார்கள். அதை தடுக்க வந்த அவனுடைய சகோதரனை வெட்டி கொலை செய்கின்றார்கள். உலக வரலாற்றிலே இது போன்ற ஒரு காட்சியை இந்த உலகம் சந்தித்திருக்குமா என்கின்ற அளவுக்கான கொடூரம் நடந்து இந்த செய்தி உலகத்துக்கு ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் வரல. அப்படி ஒரு சம்பவமே நடந்ததாக மத்திய பாசிச பாஜக அரசும் சொல்லவில்லை, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசும் சொல்லவில்லை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சொல்லவில்லை, நீதித்துறையும் சொல்லவில்லை, அந்த மாநிலத்தில் இருந்த கலெக்டர்களும் சொல்லவில்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாருமே வெளிக்கொண்டு வராத நிலையிலே அந்த வீடியோ சமூக வலைதளங்களிலே பரவி உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று காரி துப்பிய பின்னால் பிறகு நீலிக்கண்ணி வடித்தார்களாக ஆட்சியாளர்கள் களமிறங்கிய காட்சியை நாம பார்க்கின்றோம். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணியிலே திரண்டு மணிப்பூருக்காக குரல் கொடுத்த நிகழ்வை நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த காணொளி சமூக ஊடகத்திலே வராமல் போயிருந்தால் நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த 2 பெண்களுக்கான நீதி எப்படி கிடைத்திருக்கும்? அயலான் என்ற அந்த சிறுவனுடைய போட்டோ வெளி உலகத்துக்கு ஒரு ஊடகவியலாளர் கொண்டு வரப்படவில்லை என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு எப்படி வாசல் திறந்திருக்கும்? அப்ப ஒரு ஊடகம் என்பது லேசுமாசாக கடந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை, சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படியாப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்கும் மாண்புகளுக்கும் உரிய இந்த ஊடகம் இன்றைக்கு எவ்வாறு ஊனப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான துறைகள் இருந்தாலும் அவற்றிலெல்லாம் பொருளாதாரம் ஈட்டுகின்ற என்று ஒரு இலக்காக இருந்தால் யாருமே அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஊடகம் என்கின்ற ஒன்று வெறுமனே பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு விட முடியாது. அதிலே சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும். உண்மையை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்ற
உயர்ந்த லட்சியம் அதிலே இருக்க வேண்டும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய துணிவு ஒரு பத்திரிகைக்காரனுக்கு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் எப்பேற்பட்ட இழப்பு ஏற்பட்டாலும் நான் இந்த கருத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று உண்மைக்காக உறுதியாக நிற்கக்கூடியவனாக ஒரு ஊடகவியலாளர் இருக்க வேண்டும் என்பதுதான் ஊடக தர்மம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் அப்படி இருக்கின்றதா? பல்வேறு நிலைகளிலே அவர்கள் அடிபணிந்து இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஊடகங்கள் நடத்துவதெல்லாம் சாதாரண காரியம் இல்லைங்க. பொருளாதாரம் என்கின்ற ஒன்றுதான் இன்றைக்கு வலுவான ஊடகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பொருளாதார பலம் படைத்தவர்கள் தான் ஊடகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணபலம் எப்படியோ அதே மாதிரி அதிகார பலம், அரசியல் பின்புலம், இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் ஒரு ஊடகத்தை நடத்த முடியாது. அப்ப ஊடகத்தை நடத்துவதற்காக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பண முதலைகளுக்கும் அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணிந்துதான் ஒரு ஊடகத்தை இன்றைக்கு நடத்த வேண்டிய சூழலுக்கு ஊடகத்தை நடத்தக்கூடியவர்கள் செல்லுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். இந்த நாட்டில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை அணுகுகின்ற விதத்தில் ஊடகம் எப்படி இருக்குது? ஒரு தீவிரவாத சம்பவமோ அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ நடந்துவிட்டால் உடனடியாக அதில் ஊடகம் எப்படி செயலாற்றுகின்றது? உடனடியாக என்ன செய்வாங்கன்னா ஒரு முஸ்லிம் மீது பழியை போட்டுருவாங்க. அது காந்தியை சுட்ட கோட்சே காலத்திலிருந்து இதுதான் இந்தியாவுடைய நடைமுறையாக இருந்து வருகின்றது. காந்தியை கோட்சே சுட்ட நேரத்தில் அவன் காந்தியை சுட்டதே பெரிய தப்பு. அதுல இஸ்மாயில் பச்சை குத்திட்டு சுட்டான் பார்த்தீங்களா, அது கூட பெரிய தப்பு. ஏன்னா குழப்பம் செய்யறது கொலையை விட பெரிதுன்னு இஸ்லாம் சொல்லுதுங்க. கொலை செஞ்சுட்டான் காந்திய. அவர் நாட்டினுடைய தேச தந்தையாக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் எந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனையில வெறி ஊறி இருந்தால், மத வெறி ஊறி இருந்தால், கலவரத்துக்கு பிறந்தவனாக அவன் இருந்தால் அவன் கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை சுடுவான். சுட்ட மாத்திரத்திலே நெருப்பாக செய்தி மக்களிடத்திலே பரவுகின்றது. ஒரு இஸ்லாமியன் காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டான், எங்க நாடே அவரை நேசிக்குதுங்க. அவர் தொடர்பான 1000 விமர்சனங்கள் மக்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவரை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, தேச தந்தை என்று போற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சுட்டு கொன்றவன் மீது எவ்வளவு பெரிய கோபம் வரும் மக்களுக்கு. அப்போ உடனடியாக ஊடகம் என்ன செய்து களத்தில் இறங்கி சுட்டது முஸ்லிம் அல்ல என்று சொல்லாவிட்டால் அந்த நாளையில லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த காலத்தில் இருந்த ஊடகங்கள், அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் இந்த மதவெறுப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நின்ற காரணத்தினால் லட்சக்கணக்கான உயிர்கள் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கோட்சே இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில அன்றைக்கு இருந்தார்களோ அதே மனநிலையில இன்றைக்கும் செயல்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். இவர்கள் ஊடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுமை செய்து கொண்டு ஆக்டோபஸ் போல அதை விழுங்கிக் கொண்டு ஊடகத்தில் இந்த வலதுசாரி சிந்தனை உடையவர்கள், பாசிச சிந்தனை உடையவர்கள் இன்றைக்கு அதை தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கின்றார்கள். உலக அளவில் யூதர்கள் மீடியாவை முடக்கி வச்சிருக்கான். இந்தியா போன்ற நாடுகளிலே வலதுசாரி அமைப்புகள் தான் ஊடகத்தை தங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன நடக்குது? ஒரு சம்பவம் இந்த நாட்டில் நடந்துவிட்டால் உடனே முஸ்லிம் மேல போடு, தலித்துகள் மீது போடு, ஏழை பாலைகள் மீது போடு. யார் மேல போட்டா இந்த பழியை போட்டா நமக்கு ஆதாயம் கிடைக்குமோ, யார் மேல இந்த பழியை போட்டா வெறுப்பு அரசியல் செய்ய முடியுமோ அவர்கள் மீது இந்த பழியை போட்டுவிடு என்று உடனடியாக ஒரு பழியை போட்டுறாங்க. போட்டா என்ன நடக்கும்? போட்ட உடனே விசாரணையினுடைய கோணம் பாதிக்கப்படும். எவன் உண்மை குற்றவாளியோ அவன் தப்பிச்சுடுவான்.
மீடியாக்கள் தரக்கூடிய அழுத்தத்தின் காரணத்தினால் காவல்துறை என்ன பண்ணும்? அவன் ஆர்ப்பாட்டமும் பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். பழிய போட்டுட்டு பழிய போடுறதுக்கு ஒரு டீமு, இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி குற்றவாளியை உடனே கைது செய்ய 1000 பேர் திரண்டுருவான். அப்ப காவல்துறைக்கு நிர்பந்தம். அவன் என்ன செய்வான்? உடனே 10 முஸ்லீமை பிடிச்சு போடு, 10 தலித்துகளை பிடிச்சு போடு, கூலி தொழிலாளிகளை பிடித்து போடு, ஏழை அடித்து எவனை போட்டா கேட்கறதுக்கு நாதி இல்லையோ அவனை பிடிச்சு போடுப்பா. போட்டாச்சா? இப்ப உண்மை குற்றவாளி என்ன ஆனான்? இவர்கள் அப்பாவி மக்கள் உண்மை குற்றவாளி என்று இருப்பார்கள், அவங்க தப்பிச்சிடுவாங்க. இந்த ஒரு வேலைக்கு உண்மை குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது எது என்று சொன்னால் மீடியாக்கள் கொடுத்த பொய்யான செய்தி. ஹைதராபாத்ல மக்கா மஸ்ஜித் என்ற இடத்துல ஒரு குண்டு வெடிக்குதுங்க. கோயில்ல குண்டு வெடிச்சாலும் பாய் தான் காரணம், மசூதியில குண்டு வெடிச்சாலும் பாய் தான் காரணம். குண்டு வெடித்த உடனே அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் எல்லாம் பரபரப்பு செய்தியாக வெளியிட்டார்கள். இஸ்லாமிய தீவிரவாதம் ISIS என்றெல்லாம் வெளியிட்டார்கள். மாலேகான் குண்டு வெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டு வெடிப்பு, கோத்ரா ரயில் பற்றி எரிகின்றது. எல்லாவற்றுக்கும் எல்லா FIR யார் மேல? எப்படி காந்தியை சுட்ட போது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டிருந்த இந்த கோச்சே முஸ்லிம்கள் மீது பழியை போட பார்த்தானோ அந்த வகைராக்கள் அதே சிந்தனையோடு இந்த காரியங்களை செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் மீது பழி போட்ட காரணத்தினால் சொல்ல முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்க. ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்கள் இன்றைக்கு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எல்லாம் இந்த மீடியாவில் வந்து பொய்யான செய்தி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. பிறகு நாட்கள் செல்லுகின்றது, விசாரணை நடக்கின்றது. விசாரணைக்கு பின்னால் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று 10 ஆண்டுகள் கழித்து, 15 ஆண்டுகள் கழித்து, 20 ஆண்டுகள் கழித்து வெளிவருகின்றார்கள். அவன் குடும்பத்துடைய நிலைமை என்ன, அவனுடைய பொருளாதார நிலைமை என்ன, அவன் வாழ்க்கையை பயிற்சி இளமையை இழந்துட்டானே. சரி, இவன் வெளியே வந்துட்டாப்பா, குற்றவாளி இவன் இல்ல. உண்மையிலே செய்த குற்றவாளி யார்? 20 வருஷம் கழிச்சு திருப்பி நீ உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமா? அதோடைய ஆதாரங்கள் எங்க, சாட்சியங்கள் எங்க, தடயங்கள் எங்க? எல்லாம் மண்ணோடு மண்ணா போயாச்சு. அப்ப அப்பாவி மக்களை சிக்க வைப்பதற்குண்டான ஒரு சூழ்ச்சியை ஆளுகின்ற அதிகார வர்க்கங்கள், அரசியல்வாதிகள், பண முதலைகள் இந்த வேலையை என்ன செய்யறாங்க? மீடியாக்களின் மூலமாக ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய காட்சி வந்து பார்க்கிறோம். அந்த நெருக்கடிக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய நிலைகளை இன்றைக்கு ஊடகத்துறையில பார்த்து வருகின்றோம். அதே மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறது. சென்னையிலங்க, ரொம்ப தூரம் போக வேணாம், இதோ இந்த சென்னையில ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடக்குதுங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் போனாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சிலரும் என்ன செஞ்சாங்க, அந்த போராட்டங்கள்ல போய் கலந்துக்கிறாங்க. அது சரியா தப்பா அதை பத்தி நம்ம பேச வரல. அதை ஒருத்தர் என்ன செய்யறான், வீடியோ எடுத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜல்லிக்கட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று சமூக வலைதளத்தில் பரப்புறாங்க. ஒசாமா பின் லேடன் உள்ளக வந்துட்டான், வெளிநாட்டு சக்திகள், அந்நிய சக்திகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள், ஒரே பரபரப்பு செய்தி. அதை போடுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை வெளியிடுகின்றது. மக்கள் எந்த மீடியாக்களை லட்சக்கணக்கில் பார்ப்பார்களோ, காசு கொடுத்து வாங்கி படிப்பார்களோ, அது போன்ற மீடியாக்கள், லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இந்த செய்திகளை பரப்புகின்றார்கள். திட்டமிட்டு இதை பரப்புவதற்கென்றே ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்திலே வந்த கொரோனா, அந்த கொரோனா என்கின்ற ஒன்று ஒரு கிருமி அப்படிங்கிறதும், அந்த கிருமியின் மூலமாகத்தான் இது பரவுகின்றது என்பதையும், அது வந்தவுடனே உலக நாடுகள் எல்லாம் உடனடியாக அவர் வார் ரூம் ரெடி பண்ணி இந்த கிருமியை ஒழிக்கிறதுக்கான மருந்தை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். இவன் என்ன செய்யறான், இங்க உள்ள மீடியாக்கள் என்ன செய்தது, தட்ட நக்கிற வீடியோ எடுத்து வெளியிடுறான். ஒரு பாய் தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு தட்டை நக்கிறாருங்க, அது எப்பவோ நக்கின தட்டு. அந்த தட்டை எடுத்து இந்த பாய் தான் நக்கி நக்கி கொரோனாவை பரப்புறாரு எச்சில் மூலமாக.
இன்னொரு வீடியோ போடுறான், ஒரு பாய் ரோட்ல போகும்போது நீங்க வச்சுட்டு போக மாட்டீங்களா? அது ஒரு வீடியோ. அது எங்கதே என்ன செய்யறான், கூகுள்ல போய் சர்ச் பண்ணா எச்சி துப்புற வீடியோன்னு போட்டீங்கன்னா 1000 வீடியோ வரும். அதுல ஒரு பாய் எடுத்துக்கிட்டு இந்த பாய்க்கு கொரோனா ஒருத்தன் விளக்குவான். இந்த தமிழ்நாட்டில் ஒரு லூஸ் இருக்கான் பாருங்க, போட்டு படம் போட்டு விளக்குவான்ல, அந்த மாதிரி லூசுகள் என்ன பண்றாங்க, இந்த பாய் இருக்காருல, இவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர், போற இந்துக்கள் இருக்கக்கூடிய தெருவிலே வந்து எச்சியை துப்பி இவர் தான் தமிழகத்தில் கொரோனாவை பரப்பினார், இவர் தான் வட இந்தியாவில் கொரோனாவை பரப்பினார். அவன் தப்பி ஜமாத்துக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, அப்பாவி மக்கள், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல போய் கூடி கலையிறாங்க. இவர்கள் கொரோனா பரப்புவதற்காக ஒன்று கூடி இந்தியா முழுவதும் போயிட்டாங்க. அவன் என்ன செய்யறான், பெரிய உலக மகா தீவிரவாதி மாதிரி அவன் வீட்டுக்கெல்லாம் வந்து கக்கூசு முதற்கொண்டு தேடி அவன் வீடா போய் என்ன செய்யறான், பிடிக்கிறான். இன்னைக்கு 10 பேரை பிடிச்சோம், இன்னைக்கு 5 பேரை பிடிச்சோம். கடைசியில என்னன்னு பார்த்தா எல்லாமே பொய்யுங்க. எல் முனையளவு கூட உண்மை இல்லைங்க. ஆயிஷா என்ற ஒரு தீவிரவாதி தமிழகத்துக்குள்ள நுழைந்து விட்டால் வெடிகுண்டோடு சுத்துறா. ஒரே மக்களுக்கெல்லாம் பதட்டம். நீங்க போய் வாடகைக்கு வீடு கேட்டீங்கன்னா வீடு கிடைக்காது, ஏன்னா நீங்க தான் ஆயிஷா. என்ன அப்பாவி என் அருமை இந்து சமுதாய மக்கள் மத்தியிலே நீங்கள் எதை சொல்ல வருகின்றீர்கள்? பர்தா போட்டவர் எல்லாம் தீவிரவாதி. ஏன் ஆயிஷா பர்தா போட்டுக் கொண்டு சுட்டுகின்றார்? சமூக வலைத்தளங்களிலே விஷமாக பரப்பப்படுகின்றது. இதோடு விட்டார்களா, பிரியாணியை நீங்க போய் பாய் கடையில் சாப்பிடுறீங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு அண்டா ஆக்கி வச்சிருக்கா, அந்த அண்டால எச்சி துப்பி வச்சிருப்பான். நீ பாய் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னா எச்சி துப்புன பிரியாணி தான் உனக்கு தருவான் என்று இதை ஒருத்தன் போட்டு பரப்புறான். இது மாதிரி பொய் செய்தியை பரப்புவதற்காகவே அவங்க என்ன செய்யறாங்கன்னா தனியா ஒரு குரூப்பை உருவாக்கி இந்த வேலை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்து பெண்களை காதலிக்கின்றார்கள், லவ் ஜிஹாத் செய்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லுது, நீங்க இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் தடை செய்து, இவன் என்ன செய்யறான், இஸ்லாம் என்ற அந்த பேரையே சேர்த்துட்டு லவ் ஜிஹாத். ஏங்க காதலுக்கு என்னங்க இருக்கு? காதல் என்ற ஒன்று ஒரு மனுஷனுக்கு வருதுன்னு வைங்களேன், தீவிரவாதத்துக்கு எப்படி ஜாதி மதம் இல்லையோ, ஒரு மனிதனுக்கு அந்தந்த வயசுல குறிப்பிட்ட ஒரு காலங்கள் பருவ நேரங்கள் வரும்போது பக்கத்துல என்ன இருக்குதோ பார்க்கறதெல்லாம் அழகா தெரியும். பருவத்துல பன்னி குட்டி கூட அழகா இருக்கும்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அந்த பருவத்துல அவன் காலேஜோ ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொன்னா பக்கத்துல எது இருந்தாலும் அழகா தெரியும். அதுல எங்க இந்து வந்துச்சு, எங்க முஸ்லீம் வந்துச்சு, எங்க கிறிஸ்டின் வந்துச்சு, எல்லாம் கலந்துதானப்பா நாட்டில் நடக்குது. லவ் ஜிஹாத் பண்ணுகின்றார்கள், மதமாற்றம் பண்ணுகின்றார்கள். இந்துக்களே, முஸ்லிம்களால் உங்களுக்கு ஆபத்து. எங்க குக்கிராமத்துல போய் நோட்டீஸ் தராங்க. குக்கிராமங்கள்ல போய் சென்னையில் இருக்கிற நமக்கு தெரியல அப்பாவி மக்கள், ரொம்ப நல்ல மக்களா இருப்பாங்க, பாமர மக்களா இருப்பாங்க, எனது இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிடறான். உள்ளக்க போய் ஒரு நோட்டீஸ் அடிக்கிறான். இதெல்லாம் ஊடகம் தாங்க. ஊடகம்னா நீங்க வீட்டில் உட்காந்து பார்க்குற டிவி மட்டும் இல்லை, பிரிண்ட் மீடியா பேப்பரை எடுத்து அதை எழுதி அதை கொண்டு போய் ஊரா கொடுக்குறான். என்னடா கொடுக்குறான் என்று பார்த்தால் முஸ்லீம்கள் புள்ள பெத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க யாராவது 3 புள்ள பெத்தவங்களை பார்த்தா 4 பேர் இருப்பீங்களான்னு தெரியல. இந்த மொத்த கூட்டத்துல 3 புள்ள பெத்தவங்களே இன்னைக்கு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு இஸ்லாமிய சமுதாயத்துல. இஸ்லாமிய பெண்கள் பிள்ளையை பெத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆம்பளைங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் முஸ்லிம்கள் அதிகமாயிட்டே போறாங்க. இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மையாக ஆகிவிடுவோம், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஆகிவிடுவார்கள், நம்மை நாட்டை விட்டு துரத்து விடுவார்கள். பதட்டத்தை உண்டாக்குவது, பயத்தை உண்டாக்குவது, அந்த வேலையை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டணி செய்து ஃபேக் நியூஸை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம பார்க்கணும். இதை வாட்ஸ்அப்ல தனியாக குரூப்பா உருவாக்குறாங்க. லட்சக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப் இதை பரப்புறது, ஆடியோ போட்டு விடுறது, டெக்ஸ்ட போட்டு விடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேக் நியூஸை பரப்புறதோடு மட்டும் இல்லாம அதுல எந்த அளவுக்கு ஃபேக் நியூஸை தைரியமா சொல்ல வந்துட்டாங்கன்னா, இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல தர்கா மேட்டர் வந்துச்சுல, திருப்பரங்குன்றம் மலையவே என்ன செய்ய போறாங்க, முஸ்லிம்கள் வந்து ஆக்கிரமிக்க பார்க்கிறாங்க. இது வந்து பரப்பப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இதை உட்கார்ந்து லைவ்ல ஒரு டிபேட் நடக்குது.
அந்த டிபேட்ல கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அமைப்பை சேர்ந்த மண்டையில சாணி வைத்திருக்கக்கூடிய ஒருவன் வந்து சொல்லுகின்றான், அந்த மலையில் இருக்கக்கூடிய தர்காவிலே ஆடு மாடு பலியிடக்கூடாது என்று கோர்ட்டு சொல்லி இருக்குது அப்படின்றான். இப்படி காட்டுறான், போன் எடுத்து காட்டுறான். வட இந்தியாவா இருந்தா நெறியாளர் மண்டையாட்டிட்டு போயிருப்பான். தமிழகத்துல கொஞ்சம் என்ன செய்து இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த பாசிசத்துக்கு எதிராக களத்துல ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால் நெறியாளர் பிடிச்சிட்டான். எங்கப்பா தீர்ப்பு இருக்கு? ஃபேக் நியூஸ் இல்ல 6 பக்கத்துக்கு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறான். நெறியாளர் என்ன செய்யறாரு, எப்ப நீ முதல்ல 6 பக்கத்தை படிச்சு முடியல, வேற ஆள்கிட்ட போயிட்டு வரேன் ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து கேட்கிறாரு, 6 பக்கத்தை படிச்சிட்டல. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவிலே ஆடு மாடு பலியிடக்கூடாது என்று கோர்ட்டு உத்தரவு சொன்னியப்பா, எங்க? இல்ல நான் படிச்சேன், அது இப்ப இல்ல. இதே தான் இவங்களுக்கு வேலை. பொய்யான செய்திகளை உறுதியாக தெளிவாக அடிச்சு விட்டுருவான். கிராஸ் கேள்வி கேட்டதுனால இது பொய்யன்னு அம்பலப்பட்டு போச்சு. இல்லனா அந்த டிபேட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில என்ன செய்தியை சொல்லுவார்கள்? கோர்ட்டு தடை விதிச்சிருக்கல, தர்கால போய் ஆடு மாடு பலியிடக்கூடாது என்ற உத்தரவு இருக்கும் போது நீங்கள் ஏன் சட்டத்தை மீறி ஆடு மாடு பலியிட போனீர்கள்? அதனால தானே பாஜக காரங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போறான், அதனால தானே பிரச்சனை வருது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் முஸ்லிம்களாகி நீங்கள் தான் என்ற கருத்தை லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்திருப்பார்களா இல்லையா? இதை தான் செய்யறான் வட இந்தியாவில், இங்கேயும் செய்யறான் பல கட்டத்துல. ஒரு சில இடங்களிலே குடிக்கும் போது மாட்டிக்கொள்ளக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனசாட்சியோட நம்ம முதல் ஆரம்பத்துல சொன்னோம்ல, உண்மையை நான் உறுதியாக சொல்லுவேன், உறுதியாக நான் அதில் நிற்பேன் என்று சில எத்திக்ஸை வைத்துக் கொண்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் இருக்கத்தான் செய்யுது. மொத்த ஊடகத்துறையும் நாசமா போச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரும்பாலான ஊடகங்கள் விலை போகிவிட்டாலும், பெரும்பாலான ஊடகங்கள் அடிபணிந்து விட்டாலும், அதில் நியாயத்தோடு நடுநிலைமையோடு சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருந்து அந்த ஊடகத்திலிருந்து பல கருத்துக்கள் வைக்கப்பட்டால் அந்த ஊடகத்தை நீ சும்மா விட மாட்டேங்கிறாங்க. நீ எப்படி நான் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற, நான் மிரட்டினாலும் அடிபணிய மாட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று நியாயத்தோடு சத்திய கருத்தில் நின்று எழுதக்கூடிய ஊடகத்துடைய நிலைமை என்ன? இன்னைக்கு NDTVல இருக்கக்கூடிய ரவீஷ்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நெறியாளர், அவர் இந்த பதான்கோட்ல ஒரு தாக்குதல் நடந்துச்சு பாருங்க. அந்த பதான்கோட் தாக்குதல் சம்பவத்தை வச்சு ஒரு விவாதத்தை நடத்துறார். அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிறார். அந்த விவாதம் தொடருது. அது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, இதனால் அரசாங்கத்துடைய பேர் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. உடனே என்ன செய்யறாங்க, NDTVக்கு தடை விதிச்சு 24 மணி நேரம் நீ இந்த சேனலே நடத்தக்கூடாது முடக்கி வைக்கிறான். ஏங்க NDTVங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி சேனல். அந்த காலகட்டத்தில் அதையே முடக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வேலைகளை செய்கின்றார்கள். ஒரு நெறியாளர் இருந்து பாசிசவாதிகளுக்கு எதிராக கேள்வி கேட்டான் வைங்களேன், கேள்வி லேசு மாசம் அப்படியே அவன் பதில் சொல்ற அளவுக்கு கேட்டுக்கிட்டா விட்டுருவான். பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கிடுக்குப்பிடி போட்டு பிடிச்சான்னு சொன்னா அது பல ரூட்ல வந்து என்ன செய்வான், அந்த சேனலுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த நெறியாளரே தூக்கிடுவான். நியூஸ் 7ல இருந்து தூக்கியிருக்கான், புதிய தலைமுறையில இருந்து தூக்கியிருக்கான், நியூஸ் 18ல இருந்து தூக்கியிருக்கான். நம்ம தமிழகத்திலேயே எவ்வளவோ குணசேகரன் போன்ற நெறியாளர்கள் எல்லாம் பந்தாடப்பட்டார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அவங்க கேட்கிற வலதுசாரிகளுக்கு எதிரான கேள்விகளை வலுவா வைத்தால் உன்னை ஆளை தூக்கிடுவேன் என்கின்ற அளவுக்கு நெருக்கடி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய காட்சி. அதே மாதிரி வயர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை, நியாயமா நடக்கக்கூடிய அந்த பத்திரிகையில் எந்த அளவுக்கு நெருக்கடி சந்திக்கிறாங்க. அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா, அவனுக்கு திடீரென்று என்ன செய்யறான், ஒரு வருஷம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த 1-2 ஆண்டுகளை பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் அவனுடைய கம்பெனியில வந்து விழுகுது. அப்ப இந்த ஒயர் பத்திரிகை என்ன செய்யறான், அவனுடைய பத்திரிகையில ஃப்ரண்ட் பக்கத்துல ஒரு பெரிய கட்டுரை எழுதுறான். இவருக்கு முன்னாடி போன வருஷம் எவ்வளவு இவருடைய கம்பெனியில எவ்வளவு காசு இருந்துச்சு, அதுக்கு வந்த முதலீடு எப்படி வந்துச்சு, இந்த ஒரு வருட காலகட்டத்தில் எப்படி அசுரமான வளர்ச்சி வந்தது,
இந்த முதலீடு வந்த ரூட்லாம் சரிதானா, யார் யாரெல்லாம் இவன் கம்பெனியில முதலீடு பண்ணா, இந்த கம்பெனி முதலீடு பண்ணதுக்கும் பிஜேபிக்கு என்ன தொடர்பு என்று பிரிச்சு மேய்றான். சும்மா விடுவானுங்களா? அந்த ஒயர் பத்திரிகைக்கு என்ன செய்யறான், உடனடியாக கடுமையான கண்டனங்களை தெரிவித்து அவன் மீது வழக்கு போட்டுறான். யார் வழக்கு போடுறது? சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கமே ஒயர் பத்திரிகை மீது வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு அழகு வைக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இதே மாதிரி கேரவன் என்று சொல்லக்கூடிய பிரபலமான பத்திரிகை அமித்ஷாவுடைய வழக்கை விசாரிச்ச லோயா படுகொலை சம்பந்தமாக இந்த கேரளமும் புலனாய்வு பண்றான். புலனாய்வுல செய்து விட்டு மக்கள் மத்தியில செய்தியை கொண்டு போய் சேர்த்த இந்த கேரவன் பத்திரிகையை வழக்கு போட்டு என்ன செய்யறான். ஆனா அதுல பெரும் சந்தேகம் இன்னைக்கு வரைக்குமே அமித்ஷா லோயா மேட்டர்ல, லோயா படுகொலைக்கு பின்னணியில அமித்ஷா இருப்பாரோ என்ற குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு இன்றைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில சட்ட ரீதியாக இருந்து வரக்கூடிய நிலையில, அதுக்கு முகாந்திரம் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் மீது வழக்கு. இது மட்டும் இல்லாம இதையும் தாண்டி என்ன அடக்குமுறை பண்ணாலும் சரிடா, நான் உன்னை தோல் உரிக்காம விடமாட்டேன் என்று உயிரே போனாலும் பரவாயில்ல என்று களத்தில் நின்று நிற்பார்கள்ல, அந்த மாதிரி நின்றவர்களிலே கௌரி லங்கேஷ் என்று சொல்லக்கூடியவர், சித்தாந்த ரீதியாக நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும், ஆனால் இந்த நாட்டிலே வலதுசாரிகளுடைய தோலை உரிப்பதற்காக கர்நாடகாவை சேர்ந்த கௌரி லங்கேஷ் அவங்களுடைய தாய்மொழிகள்ல தொடர்ந்து என்ன செய்யறாங்க, இந்த பாசிச பாஜகவுக்கு எதிராக தோல் உரித்து கட்டுரைகளை எழுதுகின்றார். அவர் ஒரு மீட்டிங்ல போய் பேசினா மக்கள் 1000 கணக்கில் கூடுகின்றார். ஒரு பத்திரிகையாளர் என்பதையும் தாண்டி பயங்கரமான வரவேற்பு மக்கள் மத்தியில. விட்டார்களா? அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே வச்சு துடிக்க துடிக்க சுட்டுக் கொள்றாங்க. கௌரி லங்கேஷை எந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்களோ அதே புல்லட்டை வைத்து 2015 கல்புர்கி என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை ஏற்கனவே சுட்டுக் கொண்டிருக்காங்க. 2015 கல்புர்கி சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட விசாரணையில அந்த குற்றவாளியை கைது செய்யாத காரணத்தினால் அதே குண்டு, அதே துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டுதான் கௌரி லங்கேஷையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சிறப்பு புலனாய்வு பிரிவு கண்டுபிடிக்கிறான். கோவிந்த் பன்சாரே என்ற பத்திரிகையாளர் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார். நரேந்திர தபோல்கர் என்று சொல்லக்கூடியவர் படுகொலை செய்யப்படுகின்றார். மணந்தால் மகாதேவி இல்லாட்டி மரணதேவி என்று என்ன செய்வாங்க, அந்த காலத்து படத்தை சொல்லி சிரிப்பா பார்த்திருக்கீங்களா? ஏறக்குறைய அந்த வில்லனுக்கு நிகரானவர்களை இவங்கெல்லாம் வந்தா எனக்கு கட்டுப்பட்டு வந்தால் உனக்கு என்ன செய்வேன், அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி தனியா சேனல் கூட வச்சு தருவேன். மகாதேவி தான் இல்லையா, மரணதேவி போ, ஆலையை தூக்கிறேன், காலி பண்றேன். இந்த அளவுக்குத்தான் இன்றைக்கு இந்திய ஊடகங்கள் சிக்கி தவிக்கின்றன என்று சொன்னால், ஒரு சாரார் பணத்துக்கு வேலை போயிட்டாங்க, ஒரு சாரார் அதிகார பலத்துக்கு அடிபணிந்து போய்விட்டார்கள், ஒரு சாரார் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள், ஒரு சாரார் சிறையில அடைக்கப்படும். என்னையே வழக்கு போடுறாங்க பத்திரிகையாளர்கள் மீது, என்னையே வழக்கு, குண்டாசு, தேச துரோக வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலித்து சிறுமி கற்பழிக்கப்பட்டார் என்பதற்காக விசாரணைக்கு சென்ற பத்திரிகையாளர்களை தூக்கி உள்ளக்க வைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் வெளியே வர முடியல. இந்த நாட்டிலே பத்திரிகை சுதந்திரம் இந்தியாவில் நசுக்கப்படுவதை போல உலகம் முழுவதும் ஊடகத்துறை நசுக்கப்படுது. எந்த அளவுக்கு நசுக்கப்படுகின்றது என்பதை ஒரு நிறுவனம் என்ன செய்யறான், டேட்டா எடுக்கிறான். எடுத்து 180 நாடினுடைய பட்டியல்களிலே இந்தியா எத்தனாவது இடம், பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குவதில் 150வது இடத்துல இந்தியா இருக்கு. உலக பத்திரிகை சுதந்திரமே இல்லை என்கின்ற அளவுக்கு கடைசி பார்த்தோம்னா 30 நாடு தான் இருக்கு. உலகத்திலே மோசமாக ஊடக சுதந்திரத்தை வழங்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இன்றைக்கு இருக்கின்றது என்ற ஒரு மோசமான சூழல் எழுந்திருக்கின்றது. அப்ப இந்த ஒரு சூழலில் நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன? இந்த நியாயவான்களாக இருந்து பத்திரிகையை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது, இறை நம்பிக்கை கொண்டோரே, பாவம் செய்பவன் உங்களிடம் ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அறியாமையால் ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் தீங்கு இழைக்காது இருக்க
அதன் உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தா அது ஃபேக் நியூஸா இருக்கலாம், பொய்யான நியூஸாக இருக்கலாம், தப்பான செய்தியா இருக்கலாம். நல்லவனை கெட்டவன் சொல்லிடலாம், கெட்டவனை நல்லவன் சொல்லிடலாம். அந்த செய்தியை நீ என்ன செய், ஆய்வு செய் என்று உலகத்துக்கு திருக்குர்ஆன் என்ன செய்து அழகான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. இந்த வழிகாட்டுதலை இந்த ஊடகத்துறை எடுத்து அதை நீதியை நிலைநாட்டுவார்கள் என்று சொன்னால் பெருவாரியான ஊடகத்தில் இருக்கக்கூடிய கரைகள் துடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதி செலுத்துங்கள், அதுவே இறையச்சத்திற்கு நெருக்கமானது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு, தலித் சமுதாயத்தின் மீது வெறுப்பு, ஏழை மக்கள் மீது வெறுப்பு, இந்த வெறுப்பின் காரணத்தினால் நீதி பிறண்டு எழுதக்கூடியவனாக நீ மாறிவிடுகின்றாயே. இதனால் இந்த சமுதாயம் பல வகையில பாதிக்கப்படுகின்றது. இப்ப நீ நியாயவானாக இருந்தால், இறைவனை பயப்படக்கூடியவனாக இருந்தால் நீதிக்கு சாட்சியாக இரு என்று இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லு. இஸ்லாம் என்பது உலக பொதுமறைங்க, உலக முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா இது? உலகத்துக்கே இஸ்லாம் உலக வேதமாக இருந்து உலக பொதுமறையாக இருந்து இந்த தத்துவங்களை சொல்லுகின்றது. இந்த தத்துவங்களை இந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இதை வாழ்விலை கடைபிடித்து இஸ்லாமிய மக்கள் இந்த தகுதி உடையவர்களை வளர்த்து நாமும் இந்த ஊடகத்துறையில சிறந்த பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.